இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. எனினும் கோயம்புத்தூரில் செந்தில் பாலாஜி குறிப்பாக கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார் என்ற தகவலை அடுத்து அதே தெற்கு தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளராக அம்மன் அர்ஜுனன் இன்று நட்சத்திர வேட்பாளராகி இருக்கிறார். அவரை சுற்றியே தொண்டர்கள் படையும் மீடியாக்கள் படையும் வட்டமிடுகின்றன. அவர் இன்று ஒரு தடபுடல் வேட்பாளராக அதிமுக அலுவலகமான இதய தெய்வ மாளிகையில் காட்சியளித்தார். நான் சொல்லக்கூடாது தேர்தல் தேர்தல் அவர் எப்படிப்பட்டவர் என்னங்கிறது தேர்தல் களத்தில் சந்திப்போம். என்னென்னு நான் திறந்த புத்தகம், மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவன். நான் 2 வீலரில் போய் மக்களோட மக்களாக இருந்து சேவை செய்யக்கூடிய வேட்பாளர். ஏற்கனவே என்னுடைய மக்களோட 5 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறேன். மக்களுக்கு என்ன தேவைங்கிறது எந்த சந்து பொந்தெல்லாம் எனக்கு தெரியும். அதனால என் மக்கள் மேல அதிகப்படியான நம்பிக்கை. எவ்வளவு வாக்கு விஷயத்துல ஜெயிப்பீங்க? கண்டிப்பா 50,000 வாக்கு உறுதியா ஜெயிப்பேன். நிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்க கோவை தெற்குல இருந்தீங்க, அடுத்து வடக்குல 5 ஆண்டு காலம் இந்த 2 தொகுதி மக்களுடைய மனநிலை என்னன்றது உங்களுக்கு தெரியும். இந்த போட்டி எந்த அளவுக்கு இருக்கும்? கண்டிப்பாக இந்த போட்டி நல்ல முறையில் இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் எடப்பாடியுடைய தேர்தல் அறிக்கையும் எங்களுடைய கொங்கு மண்டல தளபதி அண்ணன் வேலுமணியினுடைய தேர்தல் வியூகமும் எனக்கு கை கொடுக்கும். மக்கள் அதை விட எனக்கு ரொம்ப பரிச்சித்தமான 5 ஆண்டு காலம் நான் தெருவாக நடந்து போய் தான் இந்த எம்எல்ஏ ஆனாலும் மக்களோட மக்களாக இருந்திருக்கேன். என் மக்களை பற்றி எனக்கு நல்லாக தெரியும், நன்றாக. கரூரிலிருந்து வருவதற்கும் கோயம்புத்தூர் செட்டி வீதியில் இருக்கிறவருக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறது நீங்க தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் பாருங்க. இது அப்புழுக்கற்ற வேட்பாளர், எந்த கரைபடாத கைக்கு சொந்தக்காரர். நீங்க எப்படிப்பட்டவர்கள் மக்கள்கிட்ட கேட்போம். மக்கள் தான் நீங்க என்ன பணபலம் ஜனநாயக அதிகார பலத்தோடு வந்தாலும் இங்கு மக்கள் அதிமுகவை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அவர்களுக்கு தான் வாக்களிப்போம் என்று உறுதியாக இருக்கிறார்கள். இந்த முறை அம்மாவுடைய ஆட்சி, புரட்சித் தலைவருடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் கண்டிப்பாக அமையும். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை கண்டு பயப்படவோ அஞ்சவோ அதிமுக சாதாரண தொண்டனு கூட கிடையாது. இது வெற்றி மாலை. கண்டிப்பாக நான் இதை அண்ணன் எடப்பாடியாரிடையும் வேலுமணி அவர்களிடம் செலுத்துவேன் என்பதை உறுதியாக இறுதியாக விட்டு சொல்லுகிறேன். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நாம ஜெயிக்கிறோம், நாம மட்டும்தான் ஜெயிக்கிறோம், 10 தொகுதியிலே வென்று எடுப்போம்னு சொல்லி ஏற்கனவே அவர் எல்லா தொகுதியிலும் இருந்தாரு. கரூர்ல இருந்து இங்க 2 மாவட்டங்களை பார்க்க முடியாதுன்றதுனால தான் கோவையில முகாமிட்டு இருக்காரு. இந்த போட்டி எந்த அளவுக்கு இருக்கும்? தொகுதியுடைய மக்களுடைய நிலை எப்படி இருக்கும்? மனநிலை ஒரு எப்பவுமே அவனும் சொந்த தொகுதி ஒரு வித்தியாசம் வரும். நீங்க ஏன் கரூர்ல இருந்து இன்னைக்கு நாங்க எங்களுடைய முன்னாள் அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சருடைய வியூகத்தினால பயந்துட்டு நீங்க கரூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு வரீங்க. கோயம்புத்தூருடைய விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது. இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், இந்த உழைப்பவருக்கு அவர்களை தேடி போறவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். நீங்கள் பணத்தை வைத்து எதுவும் வெற்றி பெறலாம் என்று கனவிலும் கூட காண வேண்டாம். நிச்சயமாக இரட்டையில இங்க மலரும். இங்கு இருக்கிற 10 தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வெல்லும். அவருக்கு எதிரான தேர்தல் வியூகம் எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க? அதையெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்கள். அவர் எந்த வியூகம் எடுத்தாலும் அவர் எந்த சக்கரா வியூகம் எடுத்தாலும் எந்த வியூகம் எடுத்தாலும் அந்த வியூகத்தை உடைக்கக்கூடிய அர்ஜுனன் கண்டிப்பாக அந்த வியூகத்தை பாரதத்திலே அர்ஜுனன் எப்படி உடைத்தாரோ அதே மாதிரி உடைத்து காட்டுவார். போட்டி எந்த அளவுக்கு இருக்கும்? செந்தில் பாலாஜி கோவை தெற்குல போட்டிருக்காரு. போட்டி அதான் சொல்றேன். போட்டி திமுகவுக்கான போட்டி. இந்த போட்டியில் வெல்வது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஆட்சி அமைப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணன் எடப்பாடியார் முதல்வராவதும் கண்டிப்பாக 2026 மே மாதம் 5ஆம் தேதி கண்டிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக தமிழகத்தின் முதல்வராக வந்து இந்த தமிழக மக்களை போதையில்லாத நகரமாக, பெண்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய நகரமாக, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு திறமையான முதல்வராக 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்து மக்கள் எல்லாம் எப்பொழுது எடப்பாடியார் வருவார், எப்பொழுது
ஆட்சிக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். மக்கள் தான் இப்போ ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். எப்பொழுது தேர்தல் வரும், இரட்டை இலைக்கு எப்பொழுது வாக்களிக்கலாம் என்று மக்கள் வெகு ஆசையோடு இருக்கிறார்கள். அந்த ஆசையை கண்டிப்பாக அவர்கள் நிறைவேற்றும் விதமாக எங்களுடைய வேட்பாளர்கள், இங்கே இருக்கிற 169 வேட்பாளர்களும் கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் செவ்வனே வேலை செய்து மக்களை பார்த்து தான் நாங்கள் வேலை செய்வோம். கரூரை விட்டு இன்னைக்கு கோயம்புத்தூர் நினைக்கிறாரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுதான் அப்பயே சொன்னல, விஜயபாஸ்கரை கண்டு பயந்து வந்துட்டாரு. தில்லானவர் தான் நான் இந்த வாட்டி அந்த தொகுதி என் சொந்த தொகுதி வேணும் தான் நான் கேட்டு வர்றேன். நீ சொந்த தொகுதியை விட்டு வர்றதுக்கு காரணம், நீங்க சொந்த தொகுதியை விட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? அங்க பயம். எங்களுடைய வேட்பாளர் அங்க விஜயபாஸ்கர் அறிவித்த உடனேயே அவருக்கு ஜுரம் வந்து, வேற ஒண்ணும் இல்லை, ஜுரம் காய்ச்சல் வந்து விட்டுதான் அவர் ஆகா இது சின்ன தொகுதி, இந்த மக்கள் ஏமாளிகள் நினைச்சிருக்காங்க, எதையாவது கொடுத்து பாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்து இந்த மக்கள் பொங்கு மக்கள் வரவேற்கவும் தெரியும், அவர்களை அடித்து விரட்டவும் தெரியும். 50,000 வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக கரூர்ல செட்டு போட்ட மாதிரி இங்கேயும் செட்டு போட்டு மக்கள் இங்க செட்டு போடுறதுக்கு அவருக்கு இடம் இல்லை. அதிமுக கோட்டை அங்கே இது செட்டு போடுறதுக்கு இங்கெல்லாம் இடம் கிடைக்காது. அவங்க கட்சிக்காரங்க அவருக்கு ஒத்துழைப்பாரான்னு கேட்க சொல்லுங்க. இந்த தொகுதியோட மக்களோட மனநிலை எப்படின்னு? மக்களோட மனநிலை, மக்களோடு மக்களாக இருந்து வேலை செய்யக்கூடிய வேட்பாளரை தான் தேர்ந்தெடுப்பார்கள். இங்கே உலகநாயகன் என்று இருந்தார், அவரால் வெல்ல முடிஞ்சதா? இல்ல இந்த தொகுதி மக்கள் வியாபாரத்திலும் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. இந்த பகுதி மக்களுக்கு தெரியும், வேலை செய்கிறவர்கள் மக்களுக்கான அன்றாட தேவைகளை எப்படி நம்மளை வந்து அனுசரித்து வேலை செய்யக்கூடியவர்களை தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இந்த ஓட்டு வாங்கி எங்கேயோ சென்னைக்கு போய் உட்காந்துக்கிறவருக்கு இங்கே வாக்களிக்கவே மாட்டார். ஸ்டார் கேண்டிடேட் தொகுதின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது எப்படி நான் பார்க்குறீங்க? இப்போ இவ்வளோ நாள் இல்லாமல் இவரை இது பண்ணதுக்கப்புறம் இது மீடியா தான் சொல்லுது. நிச்சயமாக இது மீடியா தான் ஸ்டாருக்கு. நாங்கள் என்னை பொறுத்தவரை இது எப்போதும் போல 2016 எப்படி நான் இந்த தொகுதியை வேட்பாளர் என்று வெற்றி பெற்றனோ, அப்பொழுது தனி இரட்டை இலை சின்னத்திலே 17,000 வாக்கு வித்தியாசத்தில் என்னை இந்த மக்கள் வெற்றி பெற செய்தார்கள். இன்று எங்கள் கூட்டணி பலம், தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் எங்களுக்கு அதைவிட 3 மடங்கு அந்த 17,000 வாட்டு. அதைத்தான் நான் சொன்னேன், 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் கண்டிப்பாக நான் வெற்றி பெற்றேன். இது அறிவு சார்ந்த மக்கள் யார் வேலை செய்தார்கள், யார் இந்த மண்ணுக்கு 50 ஆண்டு காலம் இல்லாத சாதனை 5 ஆண்டுகளில் வெற்றி முரசு கொட்டியவர் அண்ணன் எடப்பாடியார் வேலுமணி.